ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்ல? எப்படி மறக்க முடியும்? புத்தகத்தை எழுதினதே நான் தானே. ஒவ்வொரு வாக்குறுதியும் மனசுல பதிஞ்சிருக்கு. ஜாதி இல்லாத சமுதாயம் அமைக்க, சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, நியாய விலையில் அன்றாட பொருள் தர, எல்லோருக்கும் இலவச கல்வி. தமிழ்நாடு பூரா எங்கே பஸ் ஓட அங்கே நிப்பாட்ட சொல்லுங்க. ஏத்திருவீங்களோ? என்னை ஏத்து கொண்டுட்டா என் ஜாதிக்காரெல்லாம் விட்டுருவானோ? தமிழ்நாடே பத்தி அறிய. ஒரு பஸ் டிரைவர் நடு ரோட்ல பஸ், இதுல ஒரு டிரைவர் என் கட்சிக்காரன், இன்னொரு டிரைவர் என்ன ஜெயிக்க வச்ச ஜாதிக்காரன். மாணவர்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். இதுல நீ யார் மேல கை வச்சினாலும் சிக்கல் தான். அது என்ன பாதிக்கும். நோ அரெஸ்ட், நோ. உங்களை மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு இவ்வளவு பணத்தாசை ஏன்? பதவி வரியே, அதிகார அலட்டல் ஏன்? நல்ல திட்டங்களுக்கு நம்ம அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறது ஏன்? ஒத்த ஆளுக்கு அவ்வளவு காசு இல்ல. அவன் குடும்பத்துக்கு, அவன் சொந்தத்துக்கு, அவனுடைய பந்தத்துக்கு. அடிச்ச கொள்ளையில ஆடம்பர வாழ்க்கை பெரிய தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம். ஆனா அட் த சேம் டைம் மருத்துவம், குடிநீர், ரேஷன், கல்வி, அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். பெண்கள் பாதுகாப்புல, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்பிடன்டா இருங்க. நல்லது.